அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நான் குருத்துவ பட்டம் பெற்று 14 ஆண்டுகள் நிறைவாகின்றன. நான் இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். நீங்கள் ஜெபிக்கும் போது என்னையும் உங்கள் ஜெபத்தில் நினைவு கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். எப்போதாவது நீங்கள் உங்கள் சண்டை சச்சரவுக்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? சண்டை இதனால் வருகிறது. நான் நினைத்தது நடக்காத போது, நான் கேட்பது கிடைக்காத போது, நான் விரும்புவது போல் மற்றவர்கள் நடக்காத போது, மற்றவர்கள் தங்கள் வேலையை செய்யாமல் அவர்கள் வேலையையும் சேர்த்து என்னை செய்ய வைக்கும் பொழுது, என் உரிமைகள் மறுக்கப்படும் போது, என்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளாத போது என்று பல நிலைகளில் கோபம் வரும். இதனால் சண்டைகள் நிகழும். கோபத்தை உருவாக்குகின்ற எல்லா செயலும் நல்ல செயல் என்று சொல்ல முடியாது. நாம் சண்டையிடுவது கிடைக்காதை கிடைக்கச் செய்துவிடும் அல்லது சண்டையிட்டு அடைந்து விடலாம் என்று ஒன்றுமில்லை. சண்டைகள் சமரசத்தை அல்லது உறவை வலுப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்யாது. மாறாக இருக்கும் உறவில் பிளவுகளை தான் ஏற்படுத்தும். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, நாம் அதிகமாக சண்டை போடுவதற்கு காரணம் நமது சிற்றின்ப ஆசைகள் மற்றும் பேராசைகள். குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் உங்கள் குடும்பத்தை நினைத்து பாருங்கள். ஏன் உங்கள் கணவரிடம் சண்டையிடுகிறீர்கள்? ஏன் உங்கள் மனைவியிடம் சண்டையிடுகிறீர்கள்? காரணம் என்ன என்று சிந்தித்தால் அதில் உங்கள் சுயநலம், பேராசை, சிற்றின்ப ஆசைகள் ஒளிந்திருப்பதை காண்பீர்கள். ஆனால் இன்றைய குடும்பங்களில் சண்டைகள் அதிகமாக வருவது கணவனோ அல்லது மனைவியோ பொறுப்பற்ற நிலையில் இருக்கும்போது, கணவனை கவனிக்க வேண்டும், மனைவியை கவனிக்க வேண்டும், குழந்தையை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் சிதைக்கப்படும் போது, தன்னை பற்றி மட்டுமே அக்கறை கொண்டு வாழும்போது அங்கு பூகம்பமே வெடிக்கிறது. ஆக ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினார், அவர் அனைவரிலும் கடைசியானவராக தொண்டராக இருக்கட்டும் என்கிறார். நீங்கள் உங்கள் கணவரால் நேசிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் அவர் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அதைப்போன்று நீங்கள் உங்கள் மனைவியால் அன்பு செய்யப்பட வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் அதற்காக அவர்கள் மட்டுமே இல்லத்தில் உள்ள பணிகளை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மாறாக சேர்ந்து சுத்தம் செய்யுங்கள், சேர்ந்து சமையுங்கள், சேர்ந்து உண்ணுங்கள். இவ்வாறு செய்யும்போது தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கலாம். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை. மாறாக இருவரும் சமம் என்று எண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் தேவை நல்லவையாக இருந்தால் இறைவனிடம் கேளுங்கள், நிச்சயமாக அவர் கொடுப்பார். சிந்தியுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.